வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் கண்டக்டர் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் மீண்டும் எடுக்க போகிறாங்களா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற 700 பேருக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும், இது குறித்து தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். பெண்டிங் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுடைய வீடு தேடி வரும் மக்களே. ஒரு 700 பேர் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 700 பேருக்கு 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு விரைவில் வர இருக்குது, தயாராகிக்கோங்க. 700 பேரில் உங்களுடைய பெயர்களும் வரலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை தான் தற்சமயம் எடுத்துகிட்ருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களையும் நிரப்ப போகிறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகளை பின்பற்றி தான் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். மேலும் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராதவர்கள் என்ன செய்யலாம், இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு முழுமையாக சொல்லும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுக்கு வரல, இவ்வளவு நாள் ஆகி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எதுவுமே வரல அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் டிஎன்எஸ்டிசியிலேருந்து விரைவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சில மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இன்னமும் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறாங்க. ஏன்னா தேர்தல் காலம் அப்படின்றதுனால அதி விரைவில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிடும். அதனால் இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே வெயிட் பண்ணாலே போதும். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான 2025 அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வந்துடுங்க. 2026 நோட்டிஃபிகேஷனுக்காக ரெடி ஆகிக்கோங்க மக்களே. 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,500 நபர்கள் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமில் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 2026 டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷனில் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுமே எடுக்க போகிறாங்க. ஏன்னா டிரைவர் கண்டக்டர் இது எல்லாமே எடுத்தது போக ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா தற்சமயம் உள்ள வேக்கண்ட்டில் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் தற்சமயம் முன் வந்திருக்காங்க. விரைவில் இவர்களுக்கு உடனடியாக புதிய நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இந்த தகவல்கள் தற்சமயம் வந்திருக்கு. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பார்த்தீங்க இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டுங்க. ரொம்ப முக்கியங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகமாகிடும். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக கொடுப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிய பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸை கொடுப்பாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.